ஏல ஐயா, எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம்யா. குடும்பமா போனா நல்லா இருக்கும்ல. போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரும். உங்க அப்பா வந்த பிறகு போகணும்னு நினைச்சேன், போகவே முடியல. அப்புறம் உன் தங்கச்சிமாருக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு போகணும்னு நினைச்சேன், அதுவும் முடியல. இப்போ அது போயிட்டு வந்துருவோம்ல. பிள்ளைகளுக்கு மொட்டையை போட்டுட்டு வருமோ? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியணும். திரும்ப சொல்லு. என்னல, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன், அதுல என்ன இருக்கு? சொன்னத முழுசா ஒழுங்கா சொல்லு. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு மட்டும் சொன்னியா, இல்ல வேற என்ன சொன்ன? சொல்லு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாளாயிட்டுன்னு சொன்னேன், பொங்க வைக்கணும்னு சொன்னேன், உங்க எல்லாருக்கும் மொட்டையை போடணும்னு சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? அதான் அதான் எல்லாம் சொன்னேன். கடைசியா எல்லாருக்கும் மொட்டை போடணுமா? மொட்டை போடணும்னு சொல்லிருக்கியே, கொஞ்சமாவது யோசிச்சியா? 2025ல எடுக்கும். இப்போ மொட்டையை போட்டுக்கிட்டு நான் வெளியே போக முடியுமா? எல்லாரும் என்ன சொல்வாங்க? மொட்டை முழுக்கட்டை எனக்கு 2 குடுக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லு. இல்ல தம்பி, அதுக்கு ஏன் ஆச்சிய மறட்டுற? இப்போ மொட்டை போடுறதுலாம் ஃபேஷன் ஆயிட்டு தெரியுமா? அண்ணே, காலம் மாறி இருக்கலாம். மொட்டை போடுறது ஃபேஷனா கூட ஆயிருக்கலாம். ஆனா மொட்டை மொட்டை தானே. என் மூஞ்சிய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உனக்கு மொட்டை போட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருப்பேன். ஆனா எனக்கு மொட்டை போட்டா எப்படி இருப்பேன் நினைச்சு பாத்தியா? கற்பனை பண்ணி பாத்தியா? என் ரசிகர் பட்டாளம்லாம் இனி என்ன சொல்லுவாங்க? காமெடி பிசாக்கி சிரிப்பாங்க. எல்லாரையும் நான் இத்தனை நாள் காமெடி பண்ணி சிரிச்சேன். இப்போ என்னைய பார்த்து எப்படி சிரிப்பாங்க தெரியுமா? கக்கபக்கு கக்கபக்கு கக்கபக்குன்னு சிரிப்பாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவச்ச கோழி முடியலாம் புடுங்கன மாதிரி இருக்கும். சரி, எனக்குனே வடிவியோட்டி. இடி, எல்லாரும் என்னைய பார்த்து என்ன நினைப்பாங்க? மொட்டை போட்டுட்டு வந்திருக்கா, நல்லாவே இல்லைன்னு நினைப்பாங்களா இல்லையா? எங்க கிளாஸ்ல எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு தெரியுமா? எல்லாரும் என்னைய பார்த்து அப்படியே அஸ்வினி நீ எப்படி இருக்க தெரியுமாடா, அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பேன். ஷாருக் கான் மாதிரி, அப்புறம் சல்மான் கான் மாதிரி, அப்புறம் விஜய் மாதிரி, சூர்யா மாதிரி, இப்படிலாம் இல்ல, இதோட சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கலாம் தாத்தா மாதிரி இருக்காங்க. அதோட சூப்பர்னா எப்படி? நம்ம தாத்தா மாதிரியா? யாமுட்டி இப்படி இருக்க? ஹீரோ படம்லாம் அப்படிதான் சொல்ல முடியும். அவங்களுக்கெல்லாம் வயசாயிட்டுனா இப்போ யாரு எங்க இருக்கா? தெரியலையே. யாரு யாரு யாரும் எங்க வடலி என்ன ட்ரெண்டிங்ல? இப்போ எங்க ட்ரெண்டிங்ல அனிதா அம்மா தான் இருக்கா. நீ அவள மாதிரி தான் இருக்க. ஏடி, அவ பேரை இழுத்து அப்புறம் என்ன சொன்னியேன்ட்டு வந்து நிப்பா. இது தேவையா? சும்மா கிடக்க மாட்டீங்களோ? நீ மாமியா? மாமியா மாதிரியா இருக்க. அனிதா மகளாம் பயந்துகிட்டு நிக்கிற. அனிதா என்ன செஞ்சிடும்? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. யாச்சு அதெல்லாம் போகட்டும், நான் மொட்டையெல்லாம் போட மாட்டேன் சரியா? சரில, உங்க இஷ்டம். உங்க அம்மா என்ன சொல்லுதாலோ அதை கேட்டு நடங்க. இது பாயிண்ட். நீ என்னப்பா உம்முன்னு கொலக்கட்டை முழுங்கன மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? என்னெல்லாம் ஆக போகுது? ஒன்றும் ஆகலை. உன் பேச்சை கேட்டு அதிர்ந்து போய் உட்காந்துருக்கேன்.